வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜு, சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜு, சாம்சங் சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜோட இன்வெர்ட்டர் பிசிபி போர்டு தான். இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எப்படி டெஸ்ட் பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது கம்ப்ரஸர் ஓடலை அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட். இது போர்டு சர்வீஸ்க்காக வந்திருக்கு. இப்போ போர்டு இது நல்லா இருக்கா இல்லை என்ன ப்ராப்ளம் என்னென்னு செக் பண்ணுறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் என்ன வோல்டேஜ் எவ்வளோ எப்படி செக் பண்ணுறது எல்லாமே சொல்லித்தரேன் பாருங்கள். எப்படி இதை நல்லா இருக்கா இல்லையான்னு எப்படி ஓட வைக்கிறது அப்படின்னு டிசி மோட்டர் கனெக்ட் பண்ணி எப்படி செக் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா இதுதான் டிசி ரெக்டிஃபயர் செக்ஷன். இது ஐபிஎம்மு. இது நமக்கு பார்த்திங்கன்னா இதுதான் 7815 சொல்லுவாங்க. 78055 5 வோல்ட்டு ரெகுலேட்டர் ஐசி. இது மைக்ரோ கண்ட்ரோலர் ஐசி பார்த்திங்கன்னா 5 வோல்ட்டில் தான் ஒர்க் ஆகும். அதுக்காக அது இது பண்ணியிருப்பாங்க, ரெகுலேட் பண்ணியிருப்பாங்க வோல்டேஜாக, டிசி வோல்டேஜாக. இது பார்த்திங்கன்னா பெரிய டிசி வோல்டேஜ். இப்போ வாங்க நான் உங்களுக்கு ஆன் பண்ணிட்டு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது லைனு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு லைனு, இது ஒரு லைனு. பக்கத்தில் இருக்க பின்னு தான். பக்கத்தில் இருந்தால் டச் ஆகிடுன்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் தனித்தனியாக டேரெக்டாக ஃபியூஸில் கொடுத்துருக்கேன். பாருங்கள் எப்படி செக் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். ஒயர் எதுலேயும் டச் ஆகாமல் பார்த்துங்க. இப்போ ஆன் பண்ணுற பாருங்க. ஆன் பண்ணிவிட்டேன். லைட்டு கீழே பிளிங்க் ஆகி ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு தடவை பவர் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம வோல்டேஜ் செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஏசி வோல்டேஜ், ஏசி இன்புட் ஆகுதா என்னென்னு பாருங்கள். ஏசி 234 வோல்ட் ஏசி இன்புட் ஆகுது. இதில் பார்த்திங்கன்னா பாருங்கள், இது டிசி வோல்டேஜ். அதனால தான் பல்ஸில் காட்டுற மாதிரி மாறி காட்டுது. இப்போ டிசி வோல்டேஜுக்கு மாற்றிக்கிட்ட மீட்டரை இப்போ செக் பண்ணுறோம் பாருங்கள். 313 வோல்ட்டு காட்டுது. கெப்பாசிட்டர் இதுதான் பூஸ்டர் கெப்பாசிட்டர். இப்போ இதில் லைன் செக் பண்ணுவோம். இதில் பாருங்கள் 15 வோல்ட்டு காட்டுது. இன்புட்டு 15 வோல்ட்டு, அவுட்புட்டு 5 வோல்ட்டு வரணும். அவுட்புட் பாருங்கள் 5 வோல்ட் வருது. அப்போ போர்டு மைக்ரோ கண்ட்ரோலருக்கு சப்ளை போகுது. அதர் வோல்டேஜஸ்லாம் செக் பண்ணிக்கலாம். 13 வோல்ட்டு பாருங்கள். இன்றைக்கி இதிலலாம் டயோட்லாம் நல்லா இருக்கா என்னென்னு வோல்டேஜ் செக் பண்ணிங்க. 15 வோல்ட் அதர் சைடு. இப்போ ஐபிஎம்மில் வோல்டேஜ் செக் பண்ணுற பாருங்கள். ஐபிஎம் பார்த்திங்கன்னா நெகட்டிவில் ஒரு லைன் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ பாருங்கள், ஒன்றா செக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி வோல்டேஜ் எல்லாத்துலேயும் சேமாக காட்டும். யூவிடபிள்யூவில் ஒரே மாதிரி தான் காட்டும் வோல்டேஜ். பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் காட்டும். அதே மாதிரி இப்போ பாசிட்டிவில் வச்சுட்டு செக் பண்ணாலும் வோல்டேஜ் ஹெவியாக காட்டும். வேறு ஒன்றும் இல்லை, ஆனால் ஒரே மாதிரி தான் காட்டும் யூவிடபிள்யூவில். இந்த யூவிடபிள்யூக்கும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு இருக்குது. பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்பவும் போல் தான். அது பாருங்கள் 312 வோல்ட்டு காட்டுது. மற்றபடி மைக்ரோ கண்ட்ரோலர் ஐசிக்கும் வோல்டேஜ்லாம் கரெக்டாக போகுது. எல்லா வோல்டேஜும் கரெக்டாக இருக்குது. எல்லாமே செக் பண்ணியாச்சு. பாருங்கள், கீழே பிளிங்க் ஆகுது. எல்இடி பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. எத்தனை தடவை பிளிங்க் ஆகுது என்னென்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா 3 தடவை பிளிங்க் ஆகுது. 1 2 3. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி 3 தடவை பிளிங்க் ஆனிச்சுன்னா ஒன்று கம்ப்ரஸர் ப்ராப்ளமாக இருக்கும், இல்லை பிசிபியோட ஐபிஎம் ப்ராப்ளமாக இருக்கும். பிசிபியோட ஐபிஎம் நல்லா இருக்குது. இதில் செக் பண்ணி பார்த்ததில் ஐபிஎம் நல்லா இருக்க மாதிரி தான் காட்டுது. வேறு எதுவும் எரர் காட்டலை. ஆக்சுவலாக இதில் கம்ப்ரஸர் ப்ராப்ளம் இருந்திருக்கலாம். அதனால கூட அவங்க ஓடலைன்னு சொல்லி எடுத்து வந்துருக்கலாம். போர்டு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு கூட. இப்போ பாருங்கள், செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் டிசி மோட்டர், யூவிடபிள்யூ மோட்டர் இது எப்படி கனெக்ட் பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு ஆல்ரெடி உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். அப்படி தெரியலைன்னா அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தரேன், மேலே ஐ பட்டன்லேயும் லிங்க் தரேன், பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் ஆன் பண்ணியிருக்கேன். இதை ஆன் பண்ணிவிட்டு போர்டை ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். போர்டை ஆன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு தடவை அந்த லைட்டு பிளிங்க் ஆகிட்டு ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு 3-4 நிமிஷம் கழித்து தான் ஆன் ஆகும். சிங்கிள் டோர் போர்டு மட்டும்தான் ஸ்பீட், அதாவது
கண்ட்ரோலர் இந்த இது இல்லாமல் ஃபீட்பேக் இல்லாமல் ஆன் ஆகும். இதே டபுள் டோர் போர்டாக இருந்தால் கண்டிப்பாக ஃபீட்பேக் நீங்கள் கொடுக்கணும். கொடுத்தா மட்டும்தான் ஆன் ஆகும். இதுக்கு வந்து நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்க தேவையில்லை. சிங்கிள் டோர் போர்டு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். பாருங்கள், ஆன் ஆக போகிறப்ப பாருங்கள் மோட்ரு ஜர்க் ஆகும். இது செக் பண்ணும்போது ஷார்ட் இல்லாமல் பார்த்துக்குங்க. நீங்கள் எதுவும் ஷார்ட் ஆகிட போது போர்டுக்கு அடியில் எதுவும் இல்லாமல் பார்த்துக்குங்க. இது வந்து ஷார்ட் ஆகிடுச்சுன்னா போர்டு அடி வாங்கிடும். ஃப்ரிட்ஜ் கம்ப்ரஸருக்கும் இந்த மோட்டரும் சேம் பிரின்சிபல் தான். அதனால் ரெண்டுமே இது ஓடுனுச்சுன்னா ஃப்ரிட்ஜ் கம்ப்ரஸர் ஓடும். ஃப்ரிட்ஜ் கம்ப்ரஸர் உள்ளே எதுவும் ப்ராப்ளம், இன்டர்னலாக எதுவும் ப்ராப்ளம், ஹை ஆம்ப்ஸ் போகுது அப்படின்னா கம்ப்ரஸரை தான் மாற்றணும். நீங்கள் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மேனுவலாக. அதனால் கூட வந்து போர்டு ஒர்க் ஆகாது. அதனால் நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு சின்ன மோட்ரு, டிசி மோட்ரு ஒன்று ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா போர்டு ப்ராப்ளமா இல்லை கம்ப்ரஸர் ப்ராப்ளமானு ஈஸியாக நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். இங்கே பாருங்கள், ஆன் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், ஓட ஆரம்பிச்சிச்சு. லைட்டு பிளிங்க் ஆகிறது, அப்படியே எரியுது பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டெடியாக எரிஞ்சுதுன்னா ஓடுது. ஓகே, பக்காவாக நல்லா இருக்குது, கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். எரர் எதுவும் க்ரியேட் ஆகலை. இங்கே பாருங்கள், மோட்ரு நல்லாவே ஓடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக வரவங்க. இந்த மோட்ரு, டிசி மோட்ரு கனெக்ஷன் வீடியோவும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், பார்த்து இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.